நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றுக்கு நாம பார்த்த வேத பகுதியிலிருந்து ஆண்டவர் இந்த வருடத்துல வருகின்ற நாட்கள்ல சபையின் மீது கண்ணோக்கமா இருக்கிறாருங்கிறத புரிந்து கொள்ள முடியுது. இந்த சபையானது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிற நாமே சபையாக காணப்படுகிறோம். நாம தனி ஒருவராக சபையாகவும் இருக்கிறோம். நம்ம எல்லாருமே கூடி இயங்கும் போது சபைன்ற ஒரு அமைப்பாகவும் இருக்கிறோம். இந்த படியான சபையின் மீது ஏன் தேவன் கண்ணோக்கமா இருக்கணும்? இந்த சபை ஆயத்தப்பட்டாதான் அநேகரை ஆயத்தத்திற்குள்ளார கொண்டு வர முடியும். ஏன்னா இன்னும் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. அந்த மக்கள் எல்லாருமே ரட்சிப்புக்குள்ள வரும்போதுதான் தேவனுடைய வருகைக்கு நேரம் அவங்களும் ஆயத்தப்பட முடியும். அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணுங்கிறது தான் தேவனுடைய சித்தமா இருக்குங்கிறத 1 தீமோத்தேயு 2:4 நமக்கு காண்பிக்குது. அப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற யாரால முடியும்? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மாலவே அல்லவா? அந்தபடியா அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற சபையாகிய நாம தேவனுடைய சித்தத்திற்கு நேராக செயல்படுவதற்கு நாம முழுவதுமாக ஆயத்தப்படணும். சபையாக கட்டி எழுப்பப்படணும். இந்த சபையாக கட்டி எழுப்பப்படுறதுங்கிறது ஆவிக்குரிய அறிவுல வளர்கிறத காண்பிக்குது. அத வேதம் ஒரு அழகான வார்த்தையில மையப்படுத்துது. அந்த வார்த்தையானது பக்தி விருத்தி. அதுவே இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய சாராம்சம். அதாவது சபையின் பக்தி விருத்தி. இந்த பக்தி விருத்தியை குறித்த அநேக வசனங்கள் சபையானது தோற்றுவிக்கப்பட்டதற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது அப்போஸ்தலர் 2 பிற்பாடே இந்த பக்தி விருத்தியை பத்தி அநேக வசனங்களை நம்ம பார்க்கலாம். சபையின் பக்தி விருத்தி இத ஆங்கிலத்துல எடிஃபையிங் த பாடி ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லப்பட்டபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளார கட்டி எழுப்பப்படுவது, ஆவிக்குரிய அறிவுல வளர்ச்சி அடைவது. இந்த சபையின் பக்தி விருத்தியை குறித்து எபேசியர் 4:12 சொல்லுது. இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துல இருந்து பார்க்கும்போது அது நமக்கு இன்னும் தெளிவா இருக்கும். 11 சொல்லப்பட்டிருக்கு, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளார பூர்ண புருஷராகிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? அதற்காகவே சபையின் பக்தி விருத்தி தேவைப்படுது. சபையானது பக்தி விருத்தி அடைய அடையதான் கிறிஸ்துவின் பூர்ண வளர்ச்சிக்கு தக்கதாக மாற முடியும் இல்லையா? அந்தபடி இதற்கு அடுத்தபடியா இருக்கிற வசனம் சொல்லுது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது. இந்த படியா கிறிஸ்துவனுடைய சபை பக்தி விருத்தி அடைவதற்கு ஏதுவாக தேவன் சிலரை 5 வகையான ஊழியங்களுக்காக நியமிச்சிருக்காரு. அது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர், மேய்ப்பர், போதகர்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே காரியத்தை 1 கொரிந்தியர் 12 நம்மளுக்கு காண்பிக்குது. நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள்னு. இதுவே அந்த சபையை குறிக்கிற ஒரு வசனமா இருக்கு. இதற்கு பிற்பாடு கொடுத்திருக்கிற 28 தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசிகளையும், 3வது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஏற்படுத்தினது எதற்காக? சபை பக்தி விருத்தி அடைவதற்காக. இது எல்லாமே எதை காண்பிக்குது? ஆவிக்குரிய வளர்ச்சியின் நிலையை காண்பிக்குது. ஏன்னா இந்த 1 கொரிந்தியர் 12 அந்த ஆவிக்குரிய வரங்களை பத்தி நம்மளுக்கு காண்பிக்குது. இந்த படியான ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வதோடு அல்லாமல் நமக்கு முக்கியமான ஒரு அடித்தளம் இந்த பக்தி விருத்திக்கு தேவைப்படுது. அது எபேசியர் 4:16 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்துல இந்த சபையானது தனித்தனி அவயவங்களா ஒன்றா கூட்டி இணைக்கப்பட்டு அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஆவிக்குரிய அறிவில வளர்ச்சி அடையிறது மாத்திரம் இல்லாம அன்பினால பக்தி விருத்தி உண்டாக்கணும். அன்பு அடிப்படையா நமக்கு இருக்கணும். அதனால்தான் 1 கொரிந்தியர் 13 முழுவதுமா முதலாவதாக அன்பை பறைசாற்றுகிறது. இந்த அன்புல முழுமை இருந்தாதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செயல்பட முடியும். நாம ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டினாதானே எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளார வளரணுங்கிற அடிப்படையில செயல்பட முடியும்.
1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அன்பை பற்றி சொல்லி முடித்ததுக்கு பிற்பாடு 14வது அதிகாரம் எடுத்துட்டோம்னா அது இந்த பக்தி விருத்தியை குறித்து அதிகப்படியான காரியங்கள் நமக்கு சொல்லுது. இந்த ஆவிக்குரிய வரங்கள்ல அந்நிய பாஷை பேசும்போது அது தனிப்பட்ட சபையா நமக்கு மாத்திரமே பக்தி விருத்தி உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு சொல்லுது. அந்தபடியா இந்த தனிப்பட்ட பக்தி விருத்தி அடைந்து சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக தீர்க்கதரிசி வரத்தையும் நாடணும்னு சொல்லிட்டு இதே 4வது வசனம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, இந்த அதிகாரத்தின் 12வது வசனம், நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேரும்படி நாருங்கள். அந்தபடியா இந்த ஆவிக்குரிய வரங்கள் எல்லாமே சபை பக்தி விருத்தி அடைய, அதாவது சபையில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக வளர்ந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே பூர்ணமாகிறதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் தேரும்படியாக இந்த பக்தி விருத்தியானது உண்டாகணும். அப்பதான் கிறிஸ்துவுக்குள்ளார ஒவ்வொருத்தரும் சரியான அளவுக்கு வளர்ந்து வர முடியும். அவங்க வளர்ந்து வரும்போது அநேகரை இந்த வளர்ச்சிக்குள்ளார கொண்டு வருவர்களாகவும் இருக்க முடியும். இததான் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 11வது வசனம் நமக்கு காண்பிக்குது. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யும் போது இந்த சபையானது பக்தி விருத்தி அடைந்து கிறிஸ்துவுக்குள்ளார பூர்ண புருஷராக முடியும். அந்தபடி சபையானது பக்தி விருத்தி அடையும் போது ஆண்டவரை அறியாத அநேகம் பிள்ளைகள் மேல ஆத்தும பாரம் உண்டாகி அவங்களையும் இந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்துவதற்கு நமக்குள்ளார நாட்டம் வரும். இந்தபடியாக அநேகரை ஆயத்தப்படுத்தவே சபையானது பக்தி விருத்தி அடையணும்னு தேவன் இந்த நாட்கள்ல கண்ணோக்கமா இருக்காரு. இதை நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்யத்தக்கவர்களாக சபையாக பக்தி விருத்தி அடைவதற்கு தேவனை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சபையானது பக்தி விருத்தி அடைந்து உமக்குள்ள தேர்ந்தவர்களாகி அநேகர் உம்முடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக நடத்தணுங்கிறத எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் மணவாளன் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிற மணவாட்டி சபையாகிய நாங்கள் உமக்குள்ள பூர்ணமாகுவதற்கு பக்தி விருத்தி அடைந்து இன்னும் உம்மை அறியாத அநேகம் பிள்ளைகளுக்கு உம்மை அறிவித்து அவர்களையும் சபையாக மாற்றுவதற்கு தேவரீர் எங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்துறீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து நாங்க உமக்குள்ள பூர்ண புருஷராகி சபையாய் கட்டி எழுப்பப்படவும் அநேகரை உமக்குள்ளார கட்டி எழுப்பவும் தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.